இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதுவே முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேர்ந்துவிட்டது என்பதற்கான ஒரு ஆழமான அடையாளம். அன்பு பக்தர்களே, முருகன் யாரையும் காரணமில்லாமல் அழைப்பதில்லை. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுகிறதென்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் இப்போது ஆரம்பிக்கப் போகிறது என்ற அர்த்தம். அன்பான பக்தர்களே, உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் உங்கள் மனதில் ஓம் சரவணபவ என்று சொல்லிக்கொண்டே இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வருகின்ற தைப்பூசம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தைப்பூசம். ஏனென்றால் இந்த ஆண்டு பௌர்ணமியும் தைப்பூசமும் ஒன்றாக சேர்ந்து வருகிறது. பௌர்ணமி என்பது மனசை சுத்தமாக்கும் நாள். தைப்பூசம் என்பது முருகன் அருள் பொங்கி வழியும் நாள். இரண்டும் சேர்ந்தால் அந்த நாளின் சக்தி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். அன்பான பக்தர்களே, பலர் சொல்வார்கள் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்று. ஆனால் அருள் கிடைக்கும் நாளை ஒத்தி போட முடியாது. முருகன் அழைக்கும் போது அவனுடைய பாதையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும். இந்த தைப்பூசத்தை ஒருபோதும் தவற விடாதீர்கள். தைப்பூசம் அன்று விரதம் இருப்பது உடலை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, மனதை முருகனிடம் ஒப்படைப்பதற்காக. தைப்பூசம் அன்று முழு மனதோடு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க வேண்டும். அன்று தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்கலாம், அல்லது பால் பழம் மட்டும் எடுத்து விரதம் இருக்கலாம். உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது மட்டும் இந்த விரதத்தின் முக்கிய நோக்கம் அல்ல, மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கோபம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், பிறரை பற்றிய தவறான பேச்சு வேண்டாம். ஓம் சரவணபவ என்று மனதிற்குள் முருகனை நினைத்து கொண்டே இருங்கள். அன்று முழுவதும் எதுவும் தெரியாமல் மந்திரம் ஜெபிக்காமல் விரதம் இருக்கிறோமே என்ற கவலை வேண்டாம். மனதிற்குள் அல்லது மெதுவாக ஓம் சரவணபவ என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அது போதும். முருகன் மந்திரத்தை விட மனசைதான் பார்க்கிறார். தைப்பூசம் அன்று தானம் செய்யுங்கள். தானம் மிகவும் உயர்ந்த பலன்களை உங்களுக்கு தரும். தைப்பூசம் அன்று நீங்கள் செய்யும் ஒரு சின்ன உதவி கூட பல கோடி புண்ணியங்களாக உங்களுக்கு திரும்பி வரும். ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்கள். இயன்றால் கல்வி உதவி வழங்குங்கள். இந்த நற்செயல்கள் உங்களுக்கு பல கோடி புண்ணியமாக திரும்பும். உங்களால் வாயில்லா ஜீவன்களான பசு, நாய், பறவைகள் இவைகளுக்கு நீங்கள் உணவு அளியுங்கள். நீங்கள் உணவு அளித்தால் பல ஜென்மங்களாக உங்களை துரத்தி வந்த பாவங்கள் கூட உங்களை விட்டு விலகும். என்னால் பெரிய தானம் செய்ய முடியவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். உங்களால் முடிந்தால் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு தண்ணீர், தாகம் தீர ஒரு கப் பால், ஒரு பழம், இதில் எதையாவது முழு மனதோடு கொடுங்கள். இது நீங்களே நேரடியாக முருகன் சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்ததற்கு சமமான பலனை தரும். எப்படி வழிபட வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? காலை சீக்கிரம் எழுந்து குளித்து சுத்தமான உடை அணிந்து மாலை 6 மணி வரை பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு ஓம் சரவணபவ அல்லது ஓம் முருகா சரணம் என்று 108 முறை சொல்லி உங்கள் ஆசைகள், கனவுகள், வேண்டுதல்கள் அனைத்தையும் முருகனிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் மாலை நேரத்தில் முருகன் படம் அல்லது வேல் முன்பு 6 நெய் தீபங்கள் ஏற்றி சர்க்கரை பொங்கல், வடை, பாயசம் போன்ற பிரசாதங்களை படைத்து முருகனை வழிபட்டு விரதத்தை முடிக்கலாம். முருகன் மீது முழு நம்பிக்கையுடன் வழிபடுங்கள். கண்டிப்பாக அடுத்த தைப்பூசத்திற்குள் நீங்கள் வேண்டியது அனைத்தையும் முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். இந்த தைப்பூசம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக மாற வேண்டும். முருகன் அருள் உங்கள் வீட்டிலும் உங்கள் மனதிலும் என்றென்றும் தங்கட்டும். இந்த வீடியோ யாருக்காவது பக்தி உணர்வை உண்டாக்கி இருந்தால் அதை முருகனுடைய அழைப்பாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஓம் சரவணபவ.